வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய உள்ளம் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறது. உனக்கு இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு நீ மனம் வெதும்பி போயிருக்கிறாய். சில நேரங்களிலே நீ என்னுடைய சித்தத்தை மீறி நடந்து உனக்கு நீயே சாபத்தை வருவித்துக் கொள்கிறாய். யோனா தன்னுடைய வாழ்விலே நான் அவனுக்கு கொடுத்த கட்டளையை மீறி அவன் விருப்பப்படி நடந்ததினாலே அவன் கடலில் தூக்கி வீசப்படுகிற சூழ்நிலை வந்தது. அவன் அழிந்து போவது எனக்கு பிரியமில்லை. ஆகவே அவனை காப்பாற்ற மீனுக்கு கட்டளையிட்டு அந்த மீன் அவனை விழுங்கினது. 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்து என்னை நோக்கி கூப்பிட்டான். நான் அவனை விடுவித்தேன். அவனுடைய ஜெபத்தை நான் கேட்டேன். இன்றைக்கும் உன்னுடைய ஆபத்து நேரத்திலே, உன்னுடைய சோதனையின் வேளையிலே உன்னை ஜெபத்தை கேட்டு விடுவிக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே உன்னை நான் எடுத்து பயன்படுத்துவேன். உன்னுடைய சூழ்நிலைகள் அநேகருக்கு சாட்சியாக மாறும். நீ பயப்படாதே. உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை நடத்துவேன். இன்றைக்கும் நீ என்னுடைய நன்மைகளை காண்பாய். ஆதார வசனம்: என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. யோனா 2:7.